ஈக்விட்டினா ஷேர்ஸ் தான். நீங்க ஷேர் பை பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஸ்மால் பார்ட்டை நீங்க ஓன் பண்றீங்க. டெப்ட்னா கடன். ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நீங்க பேங்க்ல இருந்து வாங்குற கடன் கூட டெப்ட் தான். பாண்ட்னா ஒரு கம்பெனி இல்ல கவர்மெண்ட்டுக்கு நம்ம கடனா மணி கொடுக்கறது அண்ட் அந்த மணிக்கு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. பிஃபோர் நெக்ஸ்ட், திஸ் இஸ் பார்ட் 2 வீடியோ இன் லேர்னிங் ஸ்டாக் மார்க்கெட் டர்ம்ஸ். ரெவென்யூ, கம்பெனி டோட்டலா சேல்ஸ் மூலமா earn பண்ண மணியை ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட், ரெவென்யூல இருந்து கம்பெனி எக்ஸ்பென்சஸ் ரிமூவ் பண்ணக்கு அப்புறம் இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் தான் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. நெட் ப்ராஃபிட், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டாக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கு அப்புறம் இருக்க ஃபைனல் அமௌண்ட் தான் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், மார்க்கெட்ல பெரிய ஸ்டேபிள் அண்ட் ட்ரஸ்டட் கம்பெனிஸோட ஸ்டாக்க ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாக்கோட பாஸ்ட் சார்ட் அண்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர் growth predict பண்றது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், கம்பெனியோட ரெவென்யூ, ப்ராஃபிட், growth, டெட் இது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலா கம்பெனி ஸ்ட்ராங்கானு அனலைஸ் பண்றது. இன்சைடர் ட்ரேடிங், பப்ளிக்கு தெரியாத கம்பெனி இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஸ்டாக் பை அண்ட் செல் பண்றது. இது காமனா மேனேஜர்ஸ் இல்ல கம்பெனிஸோட எம்ப்ளாயிஸ் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டா இல்லீகல். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணிக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். லாங் டேர்ம் வெல்த் பில்டிங்க்கு இதுதான் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். பார்ட் 3 வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்பவே பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.